வணக்கம் நண்பர்களே. அரசியல் எதிரி, கொள்கை எதிரி இரண்டு வகை பிரிவாக கேட்டகரியாக தன் எதிரிகளை பிரித்து வகைப்படுத்தி அவர்களை தேர்தல் களத்தில் எப்படி இலக்காக எதிர்கொள்ள வேண்டும் என்று நடிகர் விஜய் ஏற்கனவே அறிவித்திருந்தார். இப்போது கொள்கை எதிரி யார்? அந்த பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு என்னுடைய பதிவுகள் வந்து சேரும். நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணிக்கோங்க. கொள்கை எதிரி பாஜக என்று தனது தேர்தல் பிரச்சார கூட்டம், மாநாடு, அப்புறம் கட்சியினுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் கூட நிர்மல்குமார் போன்ற இரண்டாம் கட்ட தலைவர்கள் கூட உறுதிப்படுத்தினார்கள். இரண்டாம் கட்ட தலைவர்களாக விட்டு விடுங்கள், அது ஒரு கோமாளி கூட்டம். அச்சுறுத்தலுக்கும் சட்டபூர்வமான நடவடிக்கைகளுக்கும் பயந்து ஓடி ஒழியக்கூடிய ஒரு கூட்டத்தை தான் நடிகர் விஜய் இன்னும் தன் அருகில் வைத்திருக்கிறார். இது நிதர்சனமான உண்மை. அவர்களை விட்டு விடுவோம். விஜய் கொள்கை எதிரி என்று எதை வைத்து முடிவு செய்தார்? தன்னுடைய கொள்கை என்ன என்று அறிவிக்காமலேயே ஒரு எதிரியை இவர் கொள்கை எதிரி என்று சொல்லிவிட்டார். சரி, பரவாயில்லை, ஏதோ அப்படி சொன்னால் தான் ஒரு ட்ரெண்டிங் கிடைக்கும் கூட சொல்லியிருக்கலாம். ஆனால் இப்போ நீங்கள் கொள்கை எதிரி பாஜக தான் என்று நீங்களோ அல்லது வழக்கம் போல் உங்களுடைய கூட்டங்களையோ அறிவிக்க சொல்லுங்கள் பார்ப்போம். முக்கியமாக ஆதவ் அர்ஜுனாவை அறிவிக்க சொல்லுங்கள் பார்ப்போம். இதை ஏதோ நான் இவர்களை ஒரு வம்பிழுத்து விடுவதற்காக நான் இதை கூறவில்லை. தன் கொள்கையில் உறுதியாகவும் தன் கொள்கையில் எதிரியாக இருப்பவர் இவர்தான் என்று அடையாளம் காட்டக்கூடிய தைரியம் முன்னாடி நடிகர் விஜய்க்கு இருந்தது. இப்பவும் அதே தைரியத்தோடு இருந்தால் மட்டும்தான் தனது கட்சியை சரியான இலக்கில் கொண்டு செலுத்த முடியும். இப்பொழுது பாஜக பலம் பெற்று வருகிறது. எங்கள் பீகார் தேர்தலில் வெற்றி பெற்றதுக்கப்புறம் தமிழ்நாடு தான் அடுத்த இலக்கு. தமிழ்நாடும் மேற்கு வங்கமும். ஏன்னா 5 மாநிலங்களில் இந்த 2 மாநிலம் தான் ரொம்ப டஃப். இதுதான் அடுத்த இலக்கு. அப்போ அந்த இலக்குகளுக்கு என்ன வேண்டுமானாலும் அவர்கள் செய்வார்கள். என்ன வேண்டுமானாலும்னா நீங்கள் எப்படி அவங்கள கொள்கை எதிரின்னு சொல்லிட்டீங்களோ அதுக்கப்புறம் கூட பெருந்தன்மையாக இருந்தவங்க. விஜய் எடுத்து ஒன்றும் அவங்க பெருசாக பேச மாட்டாங்க. எங்கள் கூட்டணியை நாங்கள் விரிவுபடுத்த விரும்புகிறோன்னு பக்குவமாக சொன்னாங்க. அந்த பக்குவம் விஜய்க்கு புரிந்திருந்தால் அது மறைமுக மிரட்டல் அல்ல. உங்களை மிக நாகரிகமாக தன் கூட்டணிக்கு அழைத்த அதிமுகவை நீங்கள் அவமானப்படுத்தினீர்கள். அது அரசியல் நாகரிகம் இல்லாத, பண்பாடு இல்லாத ஒரு செயல். எனக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி. இப்பவும் சொல்லுங்கள், உங்களுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி. பாஜக எங்கள் கொள்கை எதிரி. இப்போ தைரியமாக நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். இதைத்தான் நாமும் எதிர்பார்க்கிறோம். தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணிக்கோங்க.